வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்தியன் எக்கனாமியோடைய லாஸ்ட் 6 எக்ஸாமோட கொஸ்டின். ஆல்ரெடி பாலிட்டி பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து எக்கனாமில கேட்ட கொஸ்டினை டாபிக் வைஸா எவ்வளவு கேட்டிருக்காங்க, எக்ஸாம் வைஸா எவ்வளவு கேட்டிருக்காங்கிறதும் பார்க்க போறோம். ஆக்சுவலா என்னன்னா, இந்த அனாலிசிஸ் டைரக்டா நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஆகாது. ஆக்சுவலா நம்ம கண்டென்ட் படிக்கணும், கொஸ்டினை பார்த்தா தான் நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். அனாலிசிஸ் எப்படிப்பட்டதுன்னா, இப்ப அப்ரஹாம் லிங்கன் சொல்லுவார்ல, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 8 மணி நேரம் ஆகும்னா 6 மணி நேரம் கோடாரியை தீட்டுவேன் அப்படிம்பாரு. அது மாதிரி நம்மள ஷார்ப் ஆக்குறதுக்கு தான் இந்த அனாலிசிஸ் நம்ம வந்து பாக்குறது. எந்த ஏரியால படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு வந்து தேவை. சோ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 2 டாபிக் கலந்து இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. அதான் யூனிட் 5ன்னு போட்டு இந்தியன் எக்கானமி பிளஸ் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 சேர்ந்து நமக்கு வந்து குரூப் 1ல 50 கொஸ்டின். மத்த எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா 20 கொஸ்டின் வச்சிருக்காங்க. இப்ப நான் பாலிட்டி போட்டேன்னா பாலிட்டியில எக்ஸாம் வைஸா எவ்வளவு கேட்டாங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, பாலிட்டியில நாங்க வந்து இவ்வளவுதான் கேட்போம். குரூப் 1னா ஒரு 40 கேட்போம். இல்ல வந்து மத்த குரூப் 4 குரூப் 2 அப்படின்னா 15ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க நமக்கு வந்து 2 டாபிக் இருக்கும்போது அப்ப எந்த டாபிக் அதிகமான கொஸ்டின் போகுது அப்படிங்கிறது நமக்கு தேவை. சோ குரூப் 1 அப்படிங்கறதுல எடுக்கும்போது நமக்கு ஜூன் மாசம் பரீட்சை வந்துச்சு. இப்ப பாருங்க, இந்த வருஷம் நமக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரோட பரீட்சைகள் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பிளஸ் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாமே இந்த டைம்ல முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் இருக்கு. வருமா வராதா ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா எக்ஸாம் நடத்துவாங்க. எலெக்ஷன்னா இப்ப 2024ல எலெக்ஷன் நடந்த போது எக்ஸாம் வைக்கலையா, இல்ல 2019ல வந்து எல்லா டைமும் எலெக்ஷன் இருக்கும் போதும் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டி. அதுவும் எக்ஸாம் வந்து எப்போ வரலாம்னா, நமக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி போன தடவை எலெக்ஷன் நடந்திருக்கு 2021ல. மே 7ஆம் தேதி கவர்மெண்ட் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல மே 8ஆம் தேதி நமக்கு வந்து விடியல் பயணம் லான்ச் பண்ணிருப்பாங்க. 2021ல ஆட்சிக்கு வந்தோடனே பண்ணது சொல்லி பார்த்திருப்போம். அப்ப மே 7ஆம் தேதியோட கவர்மெண்டோட டேட் முடிஞ்சிரும். அப்ப ஏப்ரல்ல எலெக்ஷன் நடக்கும். மேல புது கவர்மெண்ட் வரும். நமக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல தான் நமக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து பரீட்சை இருக்கும். சரியா? இத தனியா ஷார்ட்ஸ்ல போட்டா நிறைய வியூஸ் போகும். பார்க்கலாம். சோ இப்ப குரூப் 1 ஜூன் மாசம் நடந்தது. 35 கொஸ்டின். அதாவது 50 கொஸ்டின் 2 சேர்த்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 15 தான் நமக்கு அப்ப போயிருக்கு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒட்டி கேட்டிருக்காங்க. 15னா அது எக்ஸாக்டா 15 சொல்ல முடியாது. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அலைடு கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்புறம் குரூப் 4ல பாருங்க 10 கொஸ்டின். அப்புறம் சிடிஎஸ் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து 9, நான் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோம்னா 8 கொஸ்டின். அப்புறம் டிப்ளமோ லெவலுக்கு வந்து 13 கொஸ்டின் போயிருக்கு. குரூப் 2ல வந்து பார்த்தோம்னா 6 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இப்ப 14 வந்து கரண்ட் ஓரியன்டா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து போயிடுச்சு. மொத்தமா நமக்கு 81 கொஸ்டின் இருக்கு. இதுல என்ன பியூட்டினா, குரூப் 1ல மட்டும்தான் தெளிவா ஓரளவுக்கு எல்லா டாபிக்லயும் கொஸ்டின் கேட்க முடியுது. மத்த எக்ஸாம்லாம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மியா இருக்கிறதுனால எல்லா டாபிக்லயும் கொஸ்டின் கேட்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, டாபிக் வைஸா பிரிக்கும் போது கிட்டத்தட்ட 44 டாபிக் என்னமோ பிரிச்சிருக்கேன். ஏற்கனவே லாஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம பிரிச்சு பார்க்கும்போது 40க்கு மேல டாபிக் போட்டிருக்கோம். எல்லா டாபிக்லயும் ஒரு டாபிக் 10 கேள்வி, 13 கேள்வி அந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். அப்ப குரூப் 1ல தான் அந்த மாதிரி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஏன்னா அதுலதான் நிறைய கேள்வி கேட்கறாங்க. மத்த எக்ஸாம்ல தானே எல்லா டாபிக்லயும் கேட்க முடியல. அப்ப எந்தெந்த டாபிக்ல கொஸ்டின் விழுந்திருக்கு? 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா, அந்த 6மே ஒரு எக்ஸாம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு கூட அர்த்தம் இல்ல. அது நான் போட்டிருக்கேன் தனியா. ஒரு கொஸ்டின் எந்த எக்ஸாம்ல வந்துச்சுங்கிறதும் இதுல வந்து நான் கொஸ்டின் வந்து போட்டு வச்சிருக்கேன். சோ இப்ப டாபிக் வைஸா நம்ம வந்து பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நேச்சர் இந்தியன் எக்கனாமி எந்த சிச்சுவேஷன்ல இருக்கு, அதுக்கப்புறம் இதுல பிரச்சனைகள் என்ன, இது சம்பந்தமான தியரி என்ன, இதுக்கு அரசாங்கம் வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கும், ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி அதை செக்மெண்டா பிரிக்கலாம். அதுலதான் இந்த சப்ஹெட்டிங் வந்து வருது. எக்கனாமி அப்படிங்கிறது வந்து ஈஸியானதா கஷ்டமானதான்னு கேட்டா, எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசா எதுவுமே படிக்க போறது இல்ல. எல்லாமே நமக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி குடும்பஸ்தர், தமிழ்நாட்டிலையும் வச்சுக்கோங்க, ஃபேமிலி மேன் எல்லாத்துக்குமே வருமானம்னா என்னன்னு தெரியும், வரவு செலவுனா என்னன்னு தெரியும், கடன் என்னன்னு தெரியும், வட்டின்னு என்னன்னு தெரியும், நமக்கு வேலை வாய்ப்புன்னா என்னன்னு தெரியும், கல்வி இருந்தா தான் நமக்கு வேலை கிடைக்கணும், படிப்பறிவு தெரியும். ஒரு குடும்பத்துல எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது பாப்புலேஷன் பிரச்சனை, நாட்டுக்கு பாப்புலேஷனா வீட்டுக்கும் பாப்புலேஷன் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லா வகையானதுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எக்கனாமில புதுசா எதுவுமே இல்ல. ஆனா என்ன புதுசுனா, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இங்க பேர் இருக்காது. பேர் வைக்கிறதா நமக்கு வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம். சோ எக்கனாமி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். இன்னொன்னு, எல்லாமே எக்கனாமி தான். இப்ப நம்ம பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்னது? பிரிட்டிஷ் நம்மள நிறைய எக்ஸ்பிளைட் பண்ணாங்க. எல்லா நிலவரையும் வாங்கிட்டான். ராபர்ட் கிளைவ் 1765ல நமக்கு பக்சாருக்கு அப்புறம் அலகாபாத் உடன்படிக்கையில பெங்கால், பீகார் அவங்க கைக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, ரெவன்யூ ஃபுல்லா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அதைத்தான் மிதவாதிகள் வந்து நம்ம தாதாபாய் நௌரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப பிரிட்டிஷ் இந்தியாவுடைய செல்வங்களை எல்லாம் சுரண்டிட்டு போறாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா பஞ்சம், பட்டினி, வறுமைன்னு இருக்கு.
அப்ப இதை நம்ம மீட்டெடுக்கணும்னா இதற்காக நமக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வேண்டும், அதுதான் சுதந்திர போராட்டம் நம்ம கொண்டு வர்றோம். அப்ப ஒரு வகையில பார்த்தா இந்திய தேசிய போராட்டம் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக்காக நடந்த ஒன்னா தான் இருக்கும். சரி, சுதந்திரத்துக்கு அப்புறமா இப்ப பாலிட்டி நம்ம பாக்குறோமே, என்னது பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி இருக்க மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறைன்னு சொல்லிட்டு, பாராளுமன்ற ஆட்சி முறையில பிரதமரும் அமைச்சரவை குழுவும் இருக்காங்க. அவங்க கிட்டதான் இது மக்களாட்சி அப்படிங்கறதுனால மக்களுடைய பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய அதிகாரம் பிரதமருக்கு அமைச்சரவை குழுக்கும் இருக்கு. மாநில அளவுல முதலமைச்சர் அமைச்சரவை குழுக்கும் இருக்கு. ஒரு அமைச்சர்னா ஒரு 5000 கோடி 10,000 கோடி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டுக்காகவும் ஒரு மாநிலத்துக்காகவும் செலவு பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. யாரை கேட்டு செலவு பண்ண முடியும்? என் வீட்டு காசு நான் என்ன கேட்கணும் அப்படின்னா மக்களுடைய பணம். இப்ப மக்கள் பிரதிநிதிகள் இங்க எம்எல்ஏ, அங்க வந்து எம்பி, இதுக்கு பேர் தான் பட்ஜெட். இந்த சிஸ்டம் பப்ளிக் பினான்ஸ் அப்படின்னு வரக்கூடியது. அப்ப பாலிட்டிக்குள்ளயும் எக்கனாமி இருக்கு. ஆன்சியன் மெடிவல்னு பார்த்தோம்னா காலகாலமா நமக்கு பிரிட்டிஷ் வந்தான்னா எதுக்கு வந்தான்? எடுத்த உடனே வந்து பீரங்கி துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்மள புடிச்சிட்டானா? வேர்ல்டுல முதல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சது, கன் பவுடரை கண்டுபிடிச்சது, கன் வந்து யூஸ் பண்ணது எல்லாமே சைனீஸ். நம்ம பங்காளி பக்கத்துல இருக்க ஒரு சைனாக்காரன் தான் கண்டுபிடிச்சான். அவன் இருந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா மிடில் ஈஸ்ட் வழியா தான் வந்து யூரோப்பே போயிருக்கு. இதை அதிகமா யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா துருக்கியர்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாபர் தான் நமக்கு பார்த்திருப்போம், முதல் பானிபட் போர்ல பீரங்கியை பயன்படுத்தி அவர் வந்து கேப்சர் பண்ணி இப்ராஹிமோடைய தோற்கடிச்சு டெல்லி சுல்தானத்துக்கு அப்புறம் முகலாயர்கள் வந்திருப்பாங்க. பாபருக்கு 7 ஒய்ஃபா. 8வது மனைவியாக அவருக்கு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா துப்பாக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து துப்பாக்கிகளை அதிகமாக பயன்படுத்தி துருக்கியர்கள். அவங்கள முகலாயர்களை வீழ்த்தி ஒண்ணு பிரிட்டிஷ் வரல. பிரிட்டிஷ் வந்தது வியாபாரம் பண்ணுவதற்காக. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இங்க இருக்கிற மிளகுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய நறுமண பொருட்களுக்காகவும் பருத்தி ஆடைகளுக்காகவும் வந்தான். மிஷின்ஸே அப்ப வேர்ல்டுல கிடையாது. ஏன்னா பிஃபோர் பிரிட்டிஷ் அரைவல் இங்க வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர், வேர்ல்டு ஃபுல்லா அக்ரிகல்ச்சரா இருக்கு. பிரிட்டிஷ்காரன் கூட நமக்கு வந்து பார்த்தோம்னா 1600 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். 1608 வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து பர்மிஷன் கேட்கறாங்க. ஆனா 1750 தான் முதல்ல மிஷினே கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஃபேக்டரிங்கிற சிஸ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மிஷினை கண்டுபிடிச்சு, அதுக்கும் காரணம் யாரு? சயின்டிஸ்டா மிஷின் வந்ததுக்கு காரணம் சயின்டிஸ்ட் அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதை எடுத்து வியாபார பொருளா மாத்தி எல்லாரும் வாங்குற மாதிரி வச்சிருக்கிறது. ஒரு காலத்துல வந்து செல்போனு டெலிபோன்லாம் வந்து அரிதான சம்பவமா இருக்கும். ராஜீவ்காந்தி பீரியட்ல தான் இந்தியாவில் வந்து பார்த்தா டெலிகம்யூனிகேஷனுக்கான விதையே விதைக்கிறாங்க. அப்பதான் சாம் பிட்ரோட கூட்டம் வந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. இப்ப வேர்ல்டுல பார்த்தோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன் இப்ப கூட உலகத்திலேயே பணக்காரர் அப்படின்னு பார்த்தா இல்லான் மாஸ்க போட்டிருப்பாங்க. 36 லட்சம் கோடி. தமிழ்நாட்டுடைய நம்முடைய ஜிடிபி அவ்வளவு கிடையாது. 20 லட்சம் கோடி அந்த லெவல்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. 36 லட்சம் கோடி உலகின் பணக்காரர் யாரு? டெஸ்லா நிறுவனத்தினுடைய ஓனர் இல்லான் மாஸ்க். அந்த டெஸ்லா வேலை பார்த்தது எடிசன் கிட்ட. எடிசன் தான் வேர்ல்டுலயே முதல்ல ஒரு சயின்டிஸ்ட் கம் பிசினஸ் மேன். அப்ப கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்ச பொருளை விற்கிறாங்க. இந்த மாதிரி பிசினஸ் எம்பையர்லாம் ஃபார்ம் ஆகுது, மிஷின் வருது. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய சொசைட்டி வேற, இண்டஸ்ட்ரி வரும்போது வேற மாதிரி வருது. இங்க வந்து உழைக்கும் வர்க்கம் வருது, தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கம் வருது. அப்ப வர்க்க போராட்டம் வருது. உழைப்பாளர்களா சேர்ந்து வந்து போராடும் போது கம்யூனிசம்ங்கிற பொலிட்டிக்கல் தியரி வருது. அப்ப இதுல இருந்துதான் நமக்கு என்னன்னா ஏற்றத்தாழ்வுகள், இன்இக்வாலிட்டி வருது. அதுல எல்லாத்துக்கும் வேலை கிடைக்காம போனா வேலை வாய்ப்பின்மை வருது. வேலை இல்லாதவங்க வறுமையில் இருக்கும்போது வறுமைன்னு வருது. இது எல்லாமே எக்கனாமிக்குள்ள வந்து அடங்கி இருக்கு. அப்ப நமக்கு பிரிட்டிஷ் வந்ததும் பிரிட்டிஷ் நம்ம விரட்டினதும் ரிலேட்டட் டு எக்கனாமி. இந்தியாவுல கங்கை சமவெளி அப்படிங்கிறது பாலும் தேனும் பெருகி ஓடும் பகுதி. அதை நோக்கித்தான் எல்லாருமே வந்திருக்காங்க. துருக்கியில என்ன இருக்கு? பாலைவனம் தான் இருக்கு. அப்படின்னம்னா அங்க இருக்க ராஜாக்களால அங்க இருக்க முடியல. படையெடுத்து வந்து இந்தியாவுக்கு வர்றாங்கன்னா காரணம் எக்கனாமி. சோ இப்ப எக்கனாமிங்கிறது நமக்கு ஆன்ஷியன்ட், மெடிவல், மாடர்னு, பாலிட்டி இதெல்லாம் படிக்கும் போதே கலந்து வந்துடும். ஏற்கனவே குரூப் 1க்கு முன்னாடியே நான் வந்து என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு போறையா 4 வீடியோவா எக்கனாமி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய கொஸ்டின் வந்து ஷார்ட்ஸா வந்து நிறைய கரண்ட் ரிலேட்டடா வந்து பேசியிருந்தோம், நிறைய வந்து பண்ணியிருந்தோம். இதுக்கு புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ல +1 +2 புக்கு. அதுக்கப்புறமா என்ன படிக்கிறதுன்னு கேட்பீங்க. +1 +2 புக்கு படிச்சுடா. ஆக்சுவலா +1 +2 புக்கு போதுமான ஒண்ணு, அதுலயே நிறைய இருக்கு. அதுக்கு மேலனா அரிஹந்த்ல மேக் புக், அரிஹந்த் பப்ளிகேஷன்ல மேக் புக் இந்தியன் எக்கனாமின்னு ஒன்று இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு இங்கிலீஷ் புக்கா கேட்ட உடனே பகீர்னு இருக்கும். எனக்குமே வந்து என்னன்னா தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட் தான். கடினமான வார்த்தைகள் இசு வாசுங்கிறதே நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு தான் வச்சிருந்தேன். ஆனா நமக்கு என்னன்னா வார்த்தைகள்ல நம்ம வந்து சென்டென்ஸ் எல்லாம் படிச்சு கிராமட்டிக்கெல்லாம் நம்ம போக போறது இல்ல. நமக்கு தேவை ஒரு ஸ்கீமோட வருஷம், பேரு, முக்கியமான ஏதாவது கமிட்டி இருக்கா, இந்த மாதிரி மட்டும் நம்ம வந்து இங்கிலீஷ்ல இருந்தாலும் நம்ம படிச்சுக்கலாம். அந்த லெவல் அந்த புக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ இப்ப இதுல
டாபிக் வைஸ் கொஸ்டின் பாருங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் மற்றும் அமைப்பு அப்படிங்கிறது 18 கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. 4 கொஸ்டின் போட்டிருக்கேன். சில டாபிக் உள்ள ஃபிட் ஆகலைன்னா அதுல கொண்டு போய் போடலாம். ஏன்னா ஜென்ரலா இருக்கக்கூடியது. இந்தியன் எக்கனாமினா இந்தியன் எக்கனாமி ஒரு நல்ல எக்கனாமி. அதுல வந்து சர்வீஸ் செக்டர் தான் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி பொதுவா கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு 4 கேள்வி அது. நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தேசிய வருமானம். அதுக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா முதல்ல கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. சயின்டிபிக் மெத்தட்ல வி.கே.ஆர்.வி. ராவ் இதெல்லாம் புக்லயே இருக்கும், அழகா கொடுத்திருப்பாங்க. நேஷனல் இன்கம் கமிட்டின்னு சொல்லி சுதந்திரத்துக்கு அப்புறம் 1949 போட்டிருப்போம். பி.சி. மகளநோபிஸ் தலைவரா போட்டிருப்போம். சோ அது ஒரு பெரிய டாபிக் தான். பட் 14 கேள்வி தான் லாஸ்ட் 6 வருஷத்துலயே கேட்டிருக்காங்க. இப்ப கடைசி எக்ஸாம்ல 2 கேள்வி தான் அதுக்கு வந்து போயிருக்கு. ஜிடிபி சம்பந்தப்பட்ட கேள்வி. சோ டாபிக் கஷ்டமா இருக்கலாம். பட் என்ன கேக்குறாங்க, டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் சிம்பிள். அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப அதை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது இது ஒரு பார்ட். நம்மள்ட்ட என்ன நேச்சரு, ஸ்ட்ரக்சரு, செக்டர்ஸ், முதன்மை துறையா, இரண்டாம் நிலை துறையா, இல்ல இப்ப நம்ம தொழில்துறை வளர்ந்துருக்குன்னா தொழில்துறை எந்த லெவல்ல இருக்கு, இதெல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் இன்கம்னா ஒரு வருடத்துல நமக்கு பண்டங்கள் மற்றும் பணிகள், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மூலமா எவ்வளவு வந்து பொருள் உற்பத்தி செய்யப்படும், அந்த உற்பத்தியினுடைய அளவை நம்ம அதிகப்படுத்தணும். இதுல என்னன்னா பொருள்கள் அதிகமா உற்பத்தியானா மட்டும் நாடு வளர்ந்துருமா? அந்த உற்பத்தியில பங்கெடுத்துக்கிட்டவங்க எல்லாருமா இருந்தா தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருக்கும், அவங்கள்ட்ட பணம் இருக்கும், எல்லாரும் நம்ம மேல வருவோம். அப்ப இதுல இன்னொரு பாட்டா என்ன வரும், அது வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல போகும். ஹியூமன் டெவலப்மெண்ட். பணம் growth அப்படிங்கிறதும் டெவலப்மெண்ட் ஒன்னான்னு கேட்டா வேற வேற. ஏன்னா நாடு வளர்ச்சி அடைஞ்சதுன்னா வளர்ச்சியில எல்லாத்துக்கும் பங்கு போகாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் அது அதுல டாபிக்கா நம்ம வச்சிருப்போம். நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது growth, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. 11.19% சாதனை படைச்சிருக்கோம். இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், 5 இயர் பிளானு, நிதி ஆயோக், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இது எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப். அப்ப இந்த குரூப்ல நமக்கு வந்து பார்க்கும்போது பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது. இந்த பிளானிங் கமிஷன் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டாங்க. இதுல என்ன பியூட்டினா பிளானிங் கமிஷன்ல வந்து மாநிலங்களுடைய பங்களிப்பு கிடையாது. இந்த பிளானிங் கமிஷன் போடக்கூடிய 5 ஆண்டு திட்டங்கள், 5 ஆண்டு திட்டத்தை பற்றி அதிகமான கொஸ்டின் வந்திருக்கு. இப்பவும் 2 கொஸ்டின் போயிருக்கு. இவங்க பிளானிங் கமிஷன் பத்தி கேட்கல. ஏன்னா பிளானிங் கமிஷனுக்கு முன்னோடியா சில திட்டங்கள் இருக்கு, ஸ்கூல் புக்ல இருக்கு. நானும் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். சர்வோதயா பிளானு, பீப்புள்ஸ் பிளானு, காந்தியன் பிளானு, அப்புறம் 1938ல வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ் தலைமை வைக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு தலைமையில நேஷனல் பிளானிங் கமிட்டி போட்டிருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான் ஒரு மேட்ச்ல கேட்கற மாதிரி கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் போயிருக்கு. இப்ப இந்த பிளானிங் கமிஷன்ல ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் இல்ல. அப்ப பிளானிங் கமிஷன் 5 ஆண்டு திட்டம் தயாரிக்கும் பொழுது என்டிசில கொடுத்து வந்து இவங்க தான் அப்ரூவ் பண்றவங்க. இந்த என்டிசில தான் மாநிலங்கள் இருக்கும். அப்ப அவங்க எடுக்கிற முடிவை மாநில முதலமைச்சர்கள் ஏத்துக்குவாங்க. இப்ப இருக்கக்கூடிய பாரத பிரதமர் 15 வருஷமா கிட்டத்தட்ட 3 டேமா வந்து சிஎம் இருந்தவர். அவர் வந்து போயிருந்து பாருக்கும் இந்த என்டிசிக்கு. அவர் சொல்ற சஜஷன் ஏற்கனவே பிளானிங் கமிஷன் எடுத்தாச்சுங்க, இனியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் பிரதமர் ஆனோடனே தம்பி பிளானிங் கமிஷனை தூக்கிடு அப்படின்ட்டாரு. என்டிசி அது இருக்கா இல்லையா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இருக்கா இல்லையாங்கிறது இருக்கு. ஆனா அதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா பிளானிங் கமிஷன் திட்டம் போட்டா அதை அப்ரூவ் பண்ண வேண்டியது என்டிசி. பிளானிங் கமிஷனே இல்ல. அப்ப என்டிசி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அந்த நிலைமைக்கு போயிருச்சு. இதுக்காக இவங்க புதுசா உருவாக்குனதுதான் நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது எப்ப வந்துச்சு, இதோட அப்ரிவேஷன் என்ன, அப்புறம் இது இவங்க என்னென்னலாம் வேலை பாக்குறாங்க. இவங்க பிளானிங் கமிஷன் பார்த்தா மேல இருந்து கீழே, அதாவது டாப் டு பாட்டம். நிதி ஆயோக் பார்த்தோம்னா பாட்டம் டு டாப் அப்ரோச். சோ அப்புறம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆபரேட்டிவ்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, மத்திய அரசும் மாநில அரசும் வாங்க ஒன்னா சேர்ந்து திட்டம் போடுவோம், மாநில அரசு இணக்கமா செயல்படுவோம், அது கோஆபரேட்டிவ். போட்டியா இருப்போம். கர்நாடகாவா தமிழ்நாடா, தமிழ்நாடா ஆந்திராவா தெலுங்கானாவா, ஒரு போட்டியை வச்சுக்குவோம். எந்த எந்த மாநிலத்துல வந்து கம்பெனி தொடங்குறாங்கன்னு பார்ப்போம். இப்ப கூட நமக்கு வந்து சாதாரணமா தமிழ்நாட்டுல சென்னை வந்து பார்த்தோம்னா டெட்ராய்டு, ஆசியாவின் டெட்ராய்டு. ஏன்னா கார் கம்பெனி எல்லாம் இங்க இருக்கும். இப்ப தூத்துக்குடியில போய் வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். வியட்நாம் நாட்டை சேர்ந்த கம்பெனி. வியட்நாம் ஒரு சின்ன நாடு, ஆனா அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி வந்து தூத்துக்குடியில வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இது என்னது, காம்படிஷன், டிஸ்ட்ரிக்ட்குள்ள காம்படிஷன். இதே மாதிரி தான் மாநிலத்துக்குள்ள காம்படிஷன். அதை இன்சூர் பண்றது நிதி ஆயோக். அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030க்குள்ள 17 கோல் அச்சீவ் பண்ணுமா, அதை மானிட்டர் பண்றது நிதி ஆயோக். சரியா? சோ அப்ப இந்த குரூப்புக்குள்ள கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா பிளானிங் கமிஷனுக்கு அதோட முன்னோடிகள் சம்பந்தமா 2 கேள்வி பேர். 5 இயர் பிளான்ல என்ன கேட்பாங்க, யாரோட மாடலு, எவ்வளவு பர்சன்டேஜ், அது ஃபெயிலியரா சக்சஸா, இந்த மாதிரி வரும். சோ ஜெனரலா கேட்கக்கூடியதுதான். அந்த கரிபி ஹட்டாவோவே பல தடவை கேட்டாங்க. வறுமையை ஒழிப்போம், ஸ்கூல் புக்ல 6வது 5ஆண்டு திட்டம் இருக்கும். ஆக்சுவலா அது 5வது. அடுத்து நிதி ஆயோக் வந்து பார்த்தோம்னா 3 கேள்வி, 6 எக்ஸாம்ல 3 கேள்வினா பரவாயில்லதான். என்டிசிக்கு கொஸ்டின் இல்ல. இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு செக்மெண்ட் அப்படின்னம்னா இது ஒரு செக்மெண்டா. இப்ப இந்த பிஸ்கல் பாலிசி, சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ஜிஎஸ்டி, ரிசோர்ஸ் ஷேரிங்,
பினான்ஸ் கமிஷன் இது ஒரு குரூப். இதுல எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2 டாபிக் தான் புரிஞ்சுக்க வேண்டியது. அது இவங்க என்ன பண்ணாங்கன்னா குரூப் 1ல தான் கேட்டிருக்காங்க. மத்த குரூப் 4 குரூப் 2 சம்பந்தமா கொஸ்டின் கேட்கல. ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து கம்மியா கேட்கறதுனால அதுக்குள்ள போக முடியல அவங்கனால. சோ அதுக்காக கேட்க மாட்டாங்கன்னு இல்ல. ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுங்கிறது எப்படின்னா மண்ணை வெட்டி தங்கத்தை எடுக்கிற மாதிரி. அதாவது ஒரு அவுன்ஸ் கொஞ்சோண்டு தங்கம் எடுக்கணும்னா 2 லோடு மண்ணு வெளியேற்றணுங்கிறாங்க. அப்ப ஸ்ட்ரெயிட்டா தங்கத்தை மட்டுமே நம்மளால எடுக்க முடியாது. நாம எல்லாத்தையும் தான் படிச்சுட்டு போகணும். மண்ணும் தங்கத்தையும் சேர்த்து தான் நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்காரணும். வெறும் தங்கத்தோட நான் போகணும். ஏங்க ஒரு 10 கேள்வி தான் கேட்கறாங்க. இந்த 10 மட்டும் எடுத்துட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ளனா இன்னும் 6 மாசம் டைம் இருக்குது. நம்ம மண்ணையும் தங்கத்தையும் ஒரு அளவுக்கு நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்து எடுத்துட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ள உட்காரணும். சரியா? ஏன்னா இப்ப நீங்க இந்த கொஸ்டின் நம்பர் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கம்மியா தான் இருக்கா? மானிட்டரி பாலிசி விட்டுலாமா? பிஸ்கல் பாலிசி விட்டுலாமான்னு தோணும். விட முடியாது. அதோட பேசிக்காவது நம்ம படிச்சுதான் ஆகணும். சோ இதுல புரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் நிதி கொள்கையும் மானிட்டரி பாலிசி 2 தான் புரிஞ்சுக்க வேண்டியது. எக்கனாமிலேயே அதான் புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். மத்தது எல்லாமே இயரு பேரு எந்த வருஷம் எது எதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஜென்ரலா போயிடும். மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான். புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏரியா தான். இதுல பிஸ்கல் பாலிசினா ஒண்ணு இல்ல, கவர்மெண்ட் அரசாங்கம் நடத்துறாங்க. அப்போ வருமான பணத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும். வாங்கின பணத்தை கரெக்டா செலவு பண்ணணும். அதுக்கு தான் நிதி ஆயோக் மூலமா செலவு, முன்னாடி பிளானிங் கமிஷன் மூலமா செலவு பண்றதுக்கு. வரவுக்குன்னா வரி வந்து 2 வகையான, ஒண்ணு வரி மூலமா வரலாம், இன்னொன்னு வரி இல்லாம வரலாம். வரி இல்லாமனா ஏதோ ஒரு சர்வீஸ் லைசன்ஸ் அப்ளை பண்றீங்க, பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க, அதுக்கு பணம் வாங்குறோமா, அந்த சேவைக்கு பணத்தை வாங்கிக்கிறோம். டாக்ஸ் சொல்லும்போது வரி வந்து பார்த்தோம்னா 2 வகையான வரி சொல்றாங்க. ஒண்ணு நேர்முகம், இன்னொன்னு மறைமுகம். நேர்முக வரினா யாரு மேல வரி போடுறாங்களோ அவங்களே பே பண்ணணும். மறைமுகம்னா வரி யார் மேல போடுறாங்களோ அவங்க பே பண்ண மாட்டாங்க. கடைசியா அந்த பொருளை யார் உபயோகப்படுத்துறாங்களோ அவங்க போடுவாங்க. டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு அதுக்கு டெஃபினிஷன் இருக்கு. அண்ணாதுரை 1962 பேசும்போது சொல்லுவாரு, நேரடி வரி என்பது கொசு கடிப்பது மாதிரி. கொசு கடிச்சா நமக்கு தெரியும். மறைமுக வரி அப்படிங்கிறது மூட்டை பூச்சி கடிக்கிற மாதிரி இங்க கடிக்குதுன்னு பார்ப்போம், அது வேற எங்கேயோ கடிச்சிட்டு இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. மறைமுக வரி அப்படித்தான். நாம் வாங்கும் பொருள்களுக்கு போடக்கூடியதான் இந்த மறைமுக வரி. மொத்த மறைமுக வரியும் சேர்ந்துதான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு வந்து போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ ஜிஎஸ்டி சம்பந்தமா ஏற்கனவே 33 கேள்வி கேட்கப்பட்டுச்சு. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி ஒரு சின்ன டாபிக், பேக் டு பேக்ல 2 பக்கம் இருக்கும். ஜிஎஸ்டி கவுன்சில், அதுக்கான ஆர்டிகல் என்ன, அதுல யாரு முடிவெடுப்பாங்க, என்ன மாதிரி மெஜாரிட்டி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. பேசிக்கான ஒண்ணுதான். அடுத்து இந்த பணம் வந்ததை பங்கிக்கிறாங்கல்ல, அதான் ஷேர், சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூனா பணம் எதுல இருந்து வருது, அதுதான் நான் இப்ப சொன்னேன். டாக்ஸஸ், டைரக்ட் இன்டைரக்ட் அப்படிங்கிறது. தென் பிஸ்கல் பாலிசிங்கிறது பட்ஜெட் போட்டு இதை வந்து மேனேஜ் பண்றது. அப்புறம் ரிசோர்ஸ் ஷேரிங். இந்த ரிசோர்ஸ் ஷேரிங்ல ஏற்கனவே 9 கொஸ்டின், இப்ப கொஸ்டின் வரல. ஆக்சுவலா என்னன்னா ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறதும் ஜிஎஸ்டிங்கிறதும் ரெண்டுமே பாலிட்டியோட சேர்ந்த டாபிக். அப்ப ஆனா நான் ஜிஎஸ்டி சம்பந்தமா இங்க தான் போட்டிருக்கேன், எக்கனாமில தான் வச்சிருக்கேன். இன்கேஸ் ஒரு ஆர்டிகல் வந்தாலும் இங்க தான் வச்சிருக்கேன், ஒரே இடத்துல படிக்கணுங்கிறதுக்காக. இந்த டைம் நமக்கு வந்து 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ரிசோர்ஸ் ஷேரிங் அதே மாதிரி தான். மத்திய மாநில உறவுகள், அதுல நிர்வாக உறவு, நிதி சம்பந்தமான உறவு, சட்டமன்ற உறவுன்னு சொல்லி இருக்கு. அதுல வந்து நிதி சம்பந்தமான உறவு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுல டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியும், ஸ்டேட் எதுல டாக்ஸ் பண்ண முடியும், கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல 2 பேர் வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த ஷேரிங். இன்னொன்னு, மத்திய மாநில அரசுகள் 2 பேர் இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு இடையில டாக்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னா யாரா ஒருத்தர் பொதுவா பங்கி கொடுக்கணும். அப்ப அதுக்கு தான் பினான்ஸ் கமிஷன் ஒன்று ஆர்டிகல் 280 அதுவே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பினான்ஸ் கமிஷனுக்கு இவங்க என்னன்னா 6 கொஸ்டின். அதுவும் பினான்ஸ் கமிஷன் சேர்மனையே கிட்டத்தட்ட 3 கேள்வியா கேட்டிருக்காங்க. குரூப் 1ல வந்திருக்கு, சிடிஎஸ்ல வந்திருக்கு, குரூப் 4ல இந்த மாதிரி எல்லாத்துலயும் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டதா இருக்கு. அதுக்கு ஏற்கனவே நான் அந்த பினான்ஸ் கமிஷன் சேர்மனுக்கு இப்ப வந்து பார்த்தோம்னா 16வது நிதிக்குழு, இந்த 16வது நிதிக்குழு அரவிந்த் பனகாரியா தலைமை. இந்த 16வது நிதிக்குழு வந்து பார்த்தோம்னா அக்டோபர் 31 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கணும். இந்த நடந்து முடிஞ்சு அக்டோபர் 31. அப்ப சப்மிட் பண்ணல. ஒரு மந்த் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருக்காங்க. நவம்பர் 30 அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி 15வது நிதிக்குழு தான், குரூப் 1ல தான் கேட்டாங்க. இப்ப 15வது நிதிக்குழு என்கே சிங் கமிட்டி, அவங்க என்னன்னா 100 ரூபாய் வருதுன்னா அதுல 41% ஸ்டேட்டுக்கு, 59% சென்ட்ரல் பிரிச்சுக்குவாங்க. இதுக்கு பேர் வெர்டிகல். நீ இவ்வளவு வச்சுக்கோ, நான் இவ்வளவு வச்சுக்கிறேன். சென்ட்ரல் மொத்தமா 59, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து 41. இந்த 41 எப்படி பிரிச்சுக்கிறது? அதுல பாப்புலேஷனுக்கு 15%, எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அவ்வளவு வச்சுக்கோங்க. மக்கள் தொகை நாங்க கம்மியா வச்சிருக்கோங்க, குறைச்சிருக்கோங்க. மக்கள் தொகை கொள்கையை கரெக்டா நாங்க இம்போஸ் பண்ணிருக்கோம், அதனால குறைஞ்சிருக்கு. இல்ல, பாப்புலேஷன் உங்கள்ட்ட கம்மியா இருக்கு, அப்ப கம்மியா வச்சுக்கோங்க. ஏரியா பொறுத்து ஒரு 15%. அப்புறம் இன்கம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு உங்க ஸ்டேட்ல ஜெனரேட் ஆகுதோ அதுக்கு 45% அதிகம். இந்த மாதிரி. அப்புறம் ஃபாரஸ்ட் எக்காலஜிக்கு ஒரு 10%,
டாக்ஸ் எஃபோர்ட் கலெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி மெசேஜ் வச்சிருக்கீங்களா 2.5%. இப்படி வந்து என்னன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்டேட்டுக்கு அலாட் பண்ணணுங்கிறத சொல்றதுதான் இந்த பினான்ஸ் கமிஷனுடைய வேலை. அப்ப இதுல இது வரைக்கும் 16 குழு ஆயிடுச்சா, இந்த முதல் 10 தான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏற்கனவே நான் அதை அடிக்கடி கேட்கறேன்னு சொல்லி ஷார்ட் கட்லாம் வச்சு போட்டேன் நான். ஆனா எனக்கே மறந்துருச்சு. ஷார்ட் கட்னா அப்படியே சும்மா வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி டப்புன்னு நமக்கு ஞாபகம் வரணும். தூக்கத்தில் அடிப்பு கேட்டாலும் எப்பவும் சொல்ற மாதிரி இருக்கணும். சயின்ஸ் எல்லாம் நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சயின்ஸ்ல வந்து பார்த்தோம்னா பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியான்னு கூட எனக்கு தெரியல. அதாவது ஆகாய விமானங்களின் பாகம் செய்ய பயன்படும் ஒரு உலோக கலவை. ஸோ அலாய் அது வந்து கெமிஸ்ட்ரியா தான் இருக்கப்ப. இந்த அலாய் வந்து பார்த்தோம்னா டியூராலிமின் அப்படிங்கிறது பேரு. அதுல அலுமினியம், காப்பர், மேங்கனீஸ், மெக்னீசியம் 4 இருக்கும். மறந்து போயிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு கோடு வேர்டு வச்சேன். அக்கா மாமா, சிம்பிளா. அக்கானா அலுமினியம் காப்பர், மாமானா மேங்கனீஸ் மெக்னீசியம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கோடு வேர்டு மறக்கவே இல்லை. இப்படிதான் வந்து கோடு வேர்டு அப்படின்னம்னா நமக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். இப்ப நான் வந்து பினான்ஸ் கமிஷனுக்கு ஒண்ணு யோசிச்சேன். என்னன்னா, நியோகி ஃபர்ஸ்ட் இருக்காரா, அப்போ ஒரு யோகி சந்தனத்தை பூசிட்டு சண்டை மேல அடிச்சுட்டு ராஜாவை போய் பாக்குறாரு. 4 பேர் வந்துருச்சா, யோகி, நியோகி, சந்தானம் கமிஷன் 2வது, 3 வந்து சண்டா, 4வது வந்து பார்த்தோம்னா ராஜமன்னார். 4 பேர் வந்துருச்சு. அப்ப யோகி சந்தனம் பூசிட்டு சண்டை மேல அடிச்சுட்டு ராஜா போய் பாக்குறாரு. ராஜாவை பார்த்தோன்னே, நீங்க ஒரு மகாவீரர் தியாகி, மகாவீர் தியாகி 5வது. அதனால உங்களுக்கு பிரம்மாண்டமா செலவு வைக்கணும்னு நினைக்கிறேன். பிரம்மாண்ட ரெட்டி 6, அதுக்கப்புறம் செலாட் வந்து 7 அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு வந்து ஆகா, நமக்காக ஒருத்தர் செலவு வைக்கணும்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஜவானை கூப்பிட்டு, அடுத்த கமிஷனுக்கு ஜவான் தலைவர் ஜவானை கூப்பிட்டு ஒரு சால்வையும் பேண்ட் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப 9வது வந்து சால்வை, 10வது வந்து பேண்ட். 10 வந்துருச்சா வரிசையா. இதுக்கப்புறம் 11க்கு குஸ்ரோ, 12 வந்து பார்த்தோம்னா நமக்கு சி ரங்கராஜன், 13 விஜய் கேல்கர், 14 ஒய்வி ரெட்டி, 15 வந்து பார்த்தோம்னா நமக்கு என்.கே. சிங், 16 தான் அரவிந்த் பணக்காரியா. ஸோ 16ஐயும் நம்ம ஞாபகம் நிறைய கேட்டிருக்காங்க. கோடுவேர்டு வச்சதுக்கு அப்புறம் கேட்கறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. அடுத்து ஆர்பிஐ பாருங்க. ஆர்பிஐக்கு வந்து பார்த்தோம்னா 24 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்பிஐங்கிறதும் மானிட்டரி பாலிசிங்கிறது இதெல்லாம் ரிலேட்டட் ஆனதுதான். பட் ஆர்பிஐக்கு எக்ஸ்க்ளூசிவா கொஸ்டின் போனதுனால நான் அதை பிரிச்சு வச்சிருக்கேன். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 24 கொஸ்டின் போயிருக்கு. மானிட்டரி பாலிசியில நமக்கு ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு இந்த மாதிரியானது வரும்போது அதுக்காக நான் பிரிக்கும் போது தான் நமக்கு என்னன்னா ஆக்சுவலா 5 கொஸ்டின் நமக்கு மானிட்டரி பாலிசிக்கு போயிருக்கு. இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான், பணம் அதிகமா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பொருள் வாங்குவோம். ஐயோ இப்ப நான் எதையாவது வாங்கியே ஆகணுமே. ஒரு காமெடி, ஒரு லாட்டரி டிக்கெட் விழுந்தோடனே கவுண்டமணி சார் வந்து இப்ப நான் ஏதாவது வாங்கி ஆகணுமே, இந்த ஊர் என்ன விலை இருக்கிறது, தெரு என்ன விலை, அப்படி நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும், பொருளோட விலை அதிகமாகும். அப்ப நம்ம கையில காசு இருந்ததுன்னா, ரிசர்வ் பேங்க் நிறைய பணம் வச்சிருக்காங்க, பொருள் அவ்வளவு இல்ல, இந்த பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டா அது ஒரு பாலிசி. பணம் நம்மள்ட்ட கையில இல்ல, பாவமா இருக்குமா, இவங்களுக்கு கொஞ்சம் வட்டியில பணம் கொடுப்போம்னு கொடுத்தாங்கன்னா அது ஒரு பாலிசி. இவ்வளவுதான் மொத்தமா மானிட்டரி பாலிசியில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தனியா வீடியோ போட்டிருக்கேன் நானு பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசிக்கு. சோ 5 கொஸ்டின் போயிருக்கு. இதுல நபார்டுக்கு முன்னாடி நிறைய கேட்டிருந்ததுனால 8 கேள்வி தனியா பிரிச்சு போட்டேன், இப்ப கேட்கல. பேங்கிங்ல வந்து பார்த்தோம்னா பெருசா ஒண்ணு இல்ல. எக்கனாமிக் சர்வேல எம்எஸ்எம்இ தான் அதிகமா எவ்வளவு வந்து வாங்கியிருக்காங்க, மைக்ரோ பினான்ஸ் அதிகமா போயிருக்குன்னு ஒரு ஜெனரலான கொஸ்டின். அவ்வளவு டெக்னிக்கலா நமக்கு வந்து ஸ்டேட் பேங்க் எத்தனை பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க, எந்த தேதியில, அப்படி எல்லாம் கேட்கல. ஒரே ஒரு கேள்வி தான் போயிருக்கு. அடுத்த செக்மெண்ட் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சர்ல லேண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறதே முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்னா நமக்கு பிரிட்டிஷ் வந்திருந்தா அவன்கிட்ட வந்து நமக்கு நிலையான நிலவர திட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதான் நிலையான நிலவர ஜமீன்தாரி திட்டம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா ரயத்துவாரி. ஏன்னா இங்கே நமக்கு யூனிட் 6ல படிச்சிருப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து புலித்தேவர்ல இருந்து பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அப்ப இங்க இருந்து ஜமீன்தார் வருவாங்க. அப்ப இங்க ஜமீன்தார் கிளாஸ் இல்ல, டைரக்டா நாட்டா மட்டும் பங்காளி, பங்காளி டு நாட்டா வேணா மக்கள்கிட்டே டைரக்டா வருவாய் வாங்கிடலாம். அப்போ தாமஸ் மன்றோ வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல மனுஷன் சொல்றாங்க. அவர் வந்து டைரக்டா விவசாயிகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணலாம். ரயத்துவாரி முறை கொண்டு மகள்வாரி வந்து பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் 1833ல அது பஞ்சாப் அந்த பகுதிகள் வந்து கொண்டு வரப்படுகிறது. அதை நம்ம வந்து என்ன பண்றோம், ஜமீன்தாரி முறையை ஒழிச்சு, ஏன்னா நிலம் தான் முக்கியமானது. அசுரன் படத்துல சொல்லுவார்ல சிவசாமி, காடு வச்சிருந்தா பிடிக்குவாங்க, நிலம் வச்சிருந்தா எடுத்துக்குவாங்க, காசு உருவா வச்சிருந்தா பிடிக்குவாங்க, படிப்பு தான் நமக்கு முக்கியம். காலங்காலமா எல்லா போர்களுமே நிலத்துக்காக நடந்ததா தான் இருக்கு. 2 உலக போருமே நிலத்துக்காக நடந்தது. அதனாலதான் வைரமுத்து 3ஆம் உலக போர் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, இட் இஸ் நாட் ஃபார் த லேண்ட், இட் இஸ் ஃபார் த வாட்டர், தண்ணிக்காக வரும் அப்படின்னு சொல்லி அடுத்தது பிடி பண்றோம். ஆனா வந்துச்சுன்னா 4வது உலக போரை பார்க்கறதுக்கு உலகம் இருக்காது. அந்த அளவுக்கு நியூக்ளியர் பாம்பு இருக்கு. மொத்தமா செதற விட்டு ஸ்பேஸ் டெப்ரிஸா தான் மிதந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவு நியூக்ளியர் பாம்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ லேண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறது
என்னன்னா ஒரு 2 கொஸ்டின் மட்டும் போயிருக்கு. அதெல்லாம் நம்ம ஜமீன்தாரி ஒழிப்பு அப்படிங்கிறதும், அப்புறம் லேண்ட் ரெக்கார்ட்ஸை டிஜிட்டலைசேஷன் பண்ணுவோம். அவ்வளவுதான் நமக்கு இருக்கக்கூடியது. அப்புறம் அக்ரிகல்ச்சருக்குன்னே டைரக்டா இந்த டாபிக்ல என்ன கேட்கறான்னா, பொதுவாவே இந்த அப்ரிவேஷன் கேட்கறது ஒரு ட்ரெண்டா இருக்கா? அதுல எக்கனாமில தான் அதிகமா வருது. எக்கனாமில அக்ரிகல்ச்சருக்குள்ள தான் கேட்கறாங்க. அதுக்கு நான் சொன்ன புக்ல அந்த அரிஹந்த் பப்ளிகேஷன்ல மேக் புக்ல நிறைய அப்ரிவேஷன் இருக்கு. அது படிச்சுட்டாவே போதுமான ஒண்ணா இருக்கும். அக்ரிகல்ச்சருக்கு 4 கொஸ்டின் வந்து போயிருக்கு. கிரீன் ரெவல்யூஷனுக்கு மட்டும் தனியா முன்னாடி 13 கொஸ்டின் இருந்தது. இப்ப கொஸ்டின் வரல கிரீன் ரெவல்யூஷன்ல. ஸ்கீம்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர்ல வந்து பார்த்தோம்னா முன்னாடி 21 கொஸ்டின் இப்போ வந்து ஒரு 3 கொஸ்டின். இந்த கிருஷி சிஞ்சாய் யோஜனா இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அக்ரிகல்ச்சருக்காக ஃபசல் பீமா யோஜனா அப்படிலாம் இருக்கு நமக்கு. ஸோ அதுல ஒரு 3 கொஸ்டின் ஜென்ரலா தான் கேட்டிருக்காங்க. ஃபுட் செக்யூரிட்டிக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. அப்புறம் பிடிஎஸ்ங்கிறது டார்கெட் பிடிஎஸ் 1997 ஒரு கொஸ்டின் மட்டும் போயிருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் முடிச்சிட்டோமா, இண்டஸ்ட்ரி எல்லா நாடுமே அக்ரிகல்ச்சர்ல இருந்து இண்டஸ்ட்ரி போய் அதுக்கப்புறம் சேவைக்கு வருவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர்ல இருந்து டைரக்டா சேவைக்கு நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி போட்டு அழகா நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி டெவலப் ஆக அதுக்கான காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் இண்டஸ்ட்ரி தேவையில்லை. எவ்வளவு நாளைக்கு தான் பொம்மை முதற்கொண்டு சைனால இருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்ப சைனா கவுண்டர் பண்ண அதுக்கு தான் நம்ம மேக் இன் இந்தியான்னு ஒன்று போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ இப்ப இண்டஸ்ட்ரியல் கிரௌத், இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வச்சிருக்கிறோம். இண்டஸ்ட்ரி வந்து தொழில்துறை டெவலப் ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல 31 கொஸ்டின் இப்போ 2 கொஸ்டின் போயிருக்கு. அப்புறம் பாலிசியில வந்து பார்த்தோம்னா 2 கொஸ்டின். ரெண்டுமே பழசெல்லாம் இல்ல. 48, 1956 இந்த மாதிரி கேட்காம 91 வச்சுதான் கேட்டிருக்காங்க. அடுத்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு கொஸ்டின் போயிருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எம்எஸ்எம்இக்கு போயிருக்கு. பட்ஜெட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்லி 1 2 3 4 4 இன்ஜின் வந்து கேட்டிருக்காங்க. பட்ஜெட் கொஸ்டின் கடைசியா போட்டிருக்கேன். அதுல எம்எஸ்எம்இ வந்து 2வது இன்ஜினா இருக்கக்கூடியது. இன்ஜின்னா என்ன? பெட்டி இருக்கு, ட்ரெயின் பெட்டியா இருக்கு. பெட்டி இழுத்துட்டு போகக்கூடியதான் இன்ஜின். இன்ஜின் தான் முக்கியமான ஒண்ணு. இப்ப நாடு வளரணும்னா நாட்டை வந்து வளர்ச்சி பால் எடுத்து போகக்கூடிய இன்ஜின்ல முதல் இன்ஜின் அக்ரிகல்ச்சர், 2வது இன்ஜின் வந்து எம்எஸ்எம்இ இருக்கக்கூடியது. 3வது இன்வெஸ்ட்மெண்ட், 4வது எக்ஸ்போர்ட். சோ இப்ப அடுத்து மேக் இன் இந்தியா பாருங்க. 4 கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இப்ப கொஸ்டின் இல்ல. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒரு சின்ன டாபிக் தான் அது. ஜஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் முன்னாடி வந்திருக்கு. இப்ப அதுல கொஸ்டின் இல்ல. பாப்புலேஷன் முக்கியமான டாபிக். பாப்புலேஷன் இந்தியாவோட பிரச்சனை. அதாவது வரமா சாவமான்னு கேட்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அது வரமா இருக்கு, இன்னொரு பக்கம் சாவமாவும் இருக்கு. வரம்னு பார்த்தோம்னா இவ்வளவு பேர் 140 கோடிக்கு மேல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அதாவது சாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல வரம்னு பார்த்தோம்னா 40 கோடிக்கு மேல ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள், டெமோகிராபிக் டிவிடெண்ட் அதை ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு 1976 ஒரு பாலிசி போட்டோம். இந்தியா வந்து 52லயே பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றாங்க. உலகத்திலேயே முதல்ல இதை கண்டுபிடிச்சு இது ஒரு பிரச்சனையா சொல்லி முன்னேற்பாடுகள் எடுத்த நாடு வந்து இந்தியா. அப்புறம் எமர்ஜென்சி டைம்ல சஞ்சய் காந்தி பண்ணது இவ்வளவுதான் இல்ல. 13 வயசு சின்ன பையன்ல இருந்து 70 வயசு தாத்தா வரைக்கும் எல்லாத்துக்கும் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு பாப்புலேஷன் பாலிசி போட்டாங்க. அதை போய் இதுல 1976 பாலிசி பத்தி கேட்டிருக்காங்க. சோ மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறது முக்கியமான ஒண்ணு. இதெல்லாம் சோசியல் ப்ராப்ளம். ஒண்ணு மக்கள் தொகை, இன்னொன்னு எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு 25 கொஸ்டின் இப்ப கொஸ்டின் வரல. ஹெல்த் சிஸ்டம், ஹெல்த் ஸ்கீம்ல கொஸ்டின் இருக்கு. ஹெல்த் சிஸ்டம்னா கொஸ்டின் வரல. ஹெல்த்துக்கு என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட்னா டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அதுல மறைமுக வேலையின்மை. அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல ஒரு களை எடுக்கிறதோ இல்ல நாத்து நடுறதோ 2 பேர் பாக்குற வேலைய 10 பேர் பாக்குறோம். அப்ப 8 பேர் சும்மா இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேரு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஜீரோவா இருக்கு. அவங்க வேலை செய்யாட்டியும் அந்த வேலை நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கறதா மறைமுக வேலையின்மை சொல்லுவோம். அது சம்பந்தமான அந்த என்னென்ன டைப்ஸ் இருக்கு. சைக்கிளிக்கல் அப்படிம்பாங்க. ஒரு சைக்கிள்ல வேலை இருக்கும், மழை பெஞ்சா சில வேலை இருக்காது. அப்போ ஒரு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது சம்பந்தமா ஒரு 2 கொஸ்டின் போயிருக்கு. அதுல அப்ரிவேஷன் தான். அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சிம்பிள் கொஸ்டின் தான். அடுத்து வறுமைக்கு வந்து பார்த்தோம்னா 2 கொஸ்டின் போயிருக்கு. அடுத்து ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட், இதுதான் நிறைய கேள்வி போயிருக்கு. அதான் கிராமப்புறத்தை நம்ம வந்து வெல்ஃபேர் ஆக்குறதுக்கு என்ன ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறதுல ஏற்கனவே 24 கொஸ்டின். பட் இப்ப 6 எக்ஸாம்ல 9 கொஸ்டின் அப்படின்னா திஸ் இஸ் a ஹாட் டாபிக். இதையே நான் சிலதா பிரிச்சிருக்கேன். புறா அப்படிங்கிறதும் கிராமப்புறம் தான். அதாவது கிராமப்புறத்துல இருக்கவங்க நகர்ப்புறத்துக்கு வர்றாங்கன்னா எதுக்கு வர்றாங்க? இங்க நல்ல ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு, நிறைய அமெனிட்டிஸ் இருக்கா. இதெல்லாம் கிராமத்திலேயே கொடுத்துட்டா வரமாட்டோம்ல, மைக்ரேஷன் தடுக்கலாம்ல. 2 கொஸ்டின் குரூப் 2ல வந்து மைக்ரேஷனுக்காக கேட்டிருக்காங்க. சோ புறா அப்படிங்கிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாடி 4 கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப இல்ல. புறானா என்ன அப்படிங்கிறது ப்ரொவிஷன் ஆஃப் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு கொஸ்டின். பட் நவ் வந்து இந்த டைம் 6 கொஸ்டின்ல கேட்கலாம் எக்ஸாம்ல. அடுத்து அதே மாதிரி நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஹெல்த்ல ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் 2005ல கொண்டு வந்தது. பல கவர்மெண்ட் மாறினாலும் திரும்ப வரைக்கும் இப்பவே வச்சிருக்காங்க அப்படின்னா அது முக்கியமான ஸ்கீம் தான். ஸோ நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படி 2005ல கொண்டு வந்தது. இப்போ வந்து என்னன்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் ஒரு அம்பர்லாவை மாத்தி அது கீழே ரூரல் அர்பன் 2ஆ பிரிச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது முக்கியமான ஒண்ணு. கொஸ்டின் வந்து இதுல கேட்கல. எம்ஜிஎன்ஆர்இஜிஏ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ஏற்கனவே 10 கொஸ்டின். இதுக்கு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நானு. ஒரே ஒரு கொஸ்டின், அதுவும் எக்ஸ்க்ளூசிவா இல்ல, ஒரு பொறுத்துகளை நாளோட ஒன்னா வச்சிருக்காங்க. இது மட்டும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் நமக்கு. அடுத்து விமன்.
அங்க பாலிட்டியில சொல்லும்போது சொன்னேன் விமன்ங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட், அது ஒரு தனி டாபிக் இல்லைன்ட்டு. அதே மாதிரி இங்க பாருங்க விமன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு அவங்களுக்கான திட்டங்கள், அதுக்கப்புறம் சுய உதவி குழுக்கள், அதுக்கப்புறம் மிஷன் வாத்சல்யா குழந்தைகளுக்கானது, அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பும் கற்பிப்போம்ங்கிறது பேட்டி பச்சாவோ. இதுல 4 கேள்வி, இதுல ஒரே ஒரு ஸ்கீம் தானே. ஏற்கனவே 4 கேள்வி கேட்டிருந்தாங்க, இப்ப 2 கேள்வி ஒரு ஸ்கீமுக்கு மட்டுமே போயிருக்கு, முக்கியமான ஒரு ஸ்கீமா இருக்கு. மிஷன் வாத்சல்யா 5 கேள்வி கேட்டிருந்தது, கொஸ்டின் இல்ல. மிஷன் சக்தி அதே மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மிஷன் சக்தி. சரியா? சோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து பார்த்தோம்னா 5 கொஸ்டின் இப்ப வந்து கொஸ்டின் வரல. ஜெனரலா வந்து பார்க்கும்போது ஒரு 3 கொஸ்டின் வந்து பெண்களுக்காக வந்து போயிருக்கு. அதுல 24x7 ஹெல்ப் லைன்ங்கிறது ஒன் ஆஃப் த கொஸ்டின். அடுத்து ஹெல்த்துக்கான ஸ்கீம்ல ஜெனரலா ஹெல்த்துக்கானது 8 கேட்டிருந்தாங்க, இப்ப கொஸ்டின் அதுல வரல. ஆயுஷ்மான் பாரத்துக்கு மட்டும் 4 கேள்வி முன்னாடி இருந்தது, இப்ப வந்து அதுல கொஸ்டின் வரல. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் செக்மெண்ட் வந்துருச்சு. வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம். வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு என்ன பண்றோம்? திறன் மேம்பாடு பண்ணணும், ஸ்டார்ட் அப் வந்து இது பண்ணணும். அது தொழில்துறையிலேயே கொண்டு போயிட்டேன். ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு அது எந்த வருஷம்னா 2016 ஸ்டார்ட் அப் வந்திருக்கும். அந்த வருஷம் தான் அதுக்கான வழிவகையும் பண்ணியிருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்குன்னா நம்ம என்னன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டம் இருக்கு. 2022 மார்ச் 1ஆம் தேதி முதல்வருடைய கனவு திட்டம் அவருடைய பர்த்டேல ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் 2015லயே இவங்க வந்து போன குரூப் 2க்கும் முன்னாடி குரூப் 2ல கேட்டாங்க. ஜூலை 15ஆம் தேதி வேர்ல்டு ஸ்கில் டே, யூத் ஸ்கில் டே, இளைஞர்கள் தினம் அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு தான் நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் பர்த்டே, கல்வி வளர்ச்சி நாளா இருக்கும். சோ அப்ப பிரதான் மந்திரி கௌசல் யோஜனா அந்த மாதிரி இருக்கும். சோ அப்ப அதுல திறன் மேம்பாடு கொடுத்தோம்னா வேலை கிடைச்சிடும். சோ ஒரு கொஸ்டின் தான் போயிருக்கு. பாவர்ட்டி அலிவேஷன், வறுமை பிரச்சனையா பார்த்தோம். வறுமையை ஒழிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய திட்டங்கள்ல வந்து 2 கொஸ்டின் வந்து நமக்கு போயிருக்கு. அப்புறம் ஸ்கீம்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஏற்கனவே 5 கொஸ்டின், பட் லாஸ்ட் 6 எக்ஸாம்ல மட்டுமே 3 கொஸ்டின் அப்படின்னா சோ ரிலேட்டடான ஸ்கீம் வந்து கேட்கறாங்க. அடுத்து ஜெனரலா வேற எதுலயும் அடங்காத ஸ்கீம்ஸ் மட்டும் ஒரு 3 கொஸ்டின் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பட்ஜெட்ல இருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுவும் முதல் பக்கத்திலேயே. சிட்டிசன் சார்ட்டர்னா நமக்கு வந்து உரிமைகள் கொடுக்குற மாதிரி முதல் பக்கம் பட்ஜெட் ஒரு 16 பக்கம் டாக்குமெண்டா கொடுத்தாங்க. அதுல முதல் பக்கம் இன்ஜின் போட்டிருக்கு. அந்த இன்ஜினை தூக்கி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்னா இது நான் முன்னாடி போடல. இப்ப வந்து பார்த்தோம்னா இதுல லுக் ஈஸ்ட்னு சொல்லி ஒரு பாலிசி நரசிம்மராவ் பீரியட்ல கிழக்கு பக்கம் பார்க்கணும்னு சொல்லி, பார்த்தா மட்டும் போதுமா, கிழக்கு பக்கம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்பா, ஆக்டிவ்ஸ் சொல்லி பிரதமர் வந்து பேரை வந்து மாத்துறாரு. சோ ஆக்டிவ்ஸ்னு வச்சாங்க கிழக்கு பக்கம். ஏன்னா எல்லாமே நம்ம மேற்கு பக்கமே ஐரோப்பா அமெரிக்காவே பார்த்துட்டு இருந்தா பத்தாது, கிழக்கு பக்கம் கொஞ்சம் நாடுகள் இருக்கு, இவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், டைவர்ட் பண்ணுவோம், அவங்க மூலமா நம்மளுடைய எக்கனாமி வந்து ப்ராஸ்பர் ஆகும் அப்படின்னு சில எக்கனாமிக் கோஆபரேஷன் இருக்கு. அதுல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் முன்னாடி கடந்த 5 ஆண்டுகள்ல கேட்கப்பட்டது 735 கொஸ்டின். இப்ப நமக்கு 6 எக்ஸாம்ல மட்டும் 81 கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ஸை அடுத்தடுத்த பார்ட்ல நம்ம வந்து பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அடுத்து நான் இதே மாதிரி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்னொரு 2 சப்ஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஸ்டினுக்குள்ள இருக்கக்கூடியதை டிஸ்கஸ் பண்ண நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். மீன்வைல் முக்கியமானது வந்துச்சுன்னா நான் ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து பேசுவோம். தேங்க்யூ.